வணக்கம். ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு 28 நாட்கள், அதாவது டிசம்பர் 17 முதல் ஜனவரி 14 வரை உள்ள நாட்களில் நமக்கு சூரியனுடைய நகர்வு மற்றும் நம்ம குரு பகவான் இருக்கிற ஒரு நட்சத்திர ரீதியான தொடர்புகள் இதையெல்லாம் வைத்து பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு லக்னத்திற்கு பாக்யாதிபதி சூரியன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உடைய புதன் நமக்கு கர்மாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது இந்த சூரியனும் புதனும் சேருவது. ஜென்ரலாக இதை புத ஆதித்ய யோகம், யூன யோகம்னு சேருவாங்க. அப்போ மூல நட்சத்திரத்தில் ஏற்கனவே புதன் அங்கே இருக்கார். இந்த 17 முதல் டிசம்பர் 29 வரைக்கும் சூரியன் புதனோடு இணைகிறார். இப்போ இந்த சூரியனும் புதனும் நமக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போ அது என்ன அப்படின்னா, கலைத்திறமைகளை வெளிப்படுத்துதல், அரசியல் வாழ்க்கையில் மேம்படுதல், 1, 5, 9 அப்படிங்கிறது எல்லாமே மூளை உழைப்பு தான். அந்த மூளை உழைப்புங்கிறதுக்கு இப்போ ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு வேலை செய்கிறது, அல்லது ஸ்போர்ட்ஸ் மூலமாக புகழ் பெறுறது, அரசியல் மூலமாக புகழ் பெறுவது, இதெல்லாமே அதில் சம்மந்தப்படுது. இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகமாகவே பாரம்பரியமாகவே அவங்க ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் வளர்ந்து டெவலப் ஆகிட்டுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கேது மூல நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் இணைகிற மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் கேது நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்கார். அப்போ இந்த சூரியன் புதன் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு, இந்த இணைவு ஏற்படுகிறது பாருங்கள். இது அற்புதமான இணைவு, ஒரு சுப விளைவு. நமக்கு லக்னாதிபதி, அதே போல் 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இவங்கள்லாம் ஒரு கேதுவின் மூலமாக ஒரு பாலமாக இணைந்து செயல்பட போகிறாங்க. அப்போ இது உறவுகளுக்கும் நம்மளுடைய சொந்த செயல்பாடுகள், சிந்தனை திறனை அதிகரித்து நம்ம போடுற நம்ம திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கும் ஒரு வளர்ச்சி தருவதற்கும் காரணமாக இருக்கும். தெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், குலதெய்வம் சார்ந்த நன்மைகள், இப்போ நம்ம உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு புகழை கொடுக்கும். அதே நேரத்தில் 29/12/2023 பூராட நட்சத்திரத்துக்கு சூரியன் மாறுறார். சுக்கிரன் நமக்கு 12ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால இந்த சூரியன் சுக்கிர நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம லக்னத்தில் தான் சுக்கிரனுடைய ஆற்றலான பூராட நட்சத்திரம் இருக்குது. ஆனால் அவர் இப்போ 12ஆம் வீட்டில் போயிட்டுருக்கிறதுனால நாம் எடுக்கிற முடிவுகள் உறவுகள் சார்ந்து, இப்போ ஒரு திருமண உறவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகி புரிதல் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வைங்க, அதில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு பிரேக் ஆகிறது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரனுடைய நெகட்டிவ் எனர்ஜி. சுக்கிரன் தான் ஆற்றல், அந்த சுக்கிரனுடைய ஆற்றல் உள்ள அந்த தன் நட்சத்திரத்தில் ஆற்றல் உள்ள இடத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு வீக் பாயிண்ட். அப்போ அந்த ஜனவரி 11 வரைக்கும் அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலைக்கு பாதிப்பில்லை. ஒரு சில பேருக்கு வேலை மாற்றத்தில் புதிய வேலையில் உற்சாகமாக டெவலப்மெண்ட்டு கிடைக்கும். அடுத்து ஒரு 3 நாள், ஜனவரி 11லேருந்து 3 நாள் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். அப்போ பாக்யாதிபதி மாதிரி வேலை செய்வார். அப்போ தெய்வ அனுக்கிரகம், பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், அரசியல் ஆதாயம், அரசியலில் திடீர் ஒரு பதவி புகழ் கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த அடிப்படையில் லக்னம் 5ஆம் இடம் என்பதுக்கு குருவும் சூரியன் புதனும் நமக்கு பாசிட்டிவாக வேலை செய்கிறாங்க. இப்போ கேது பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா 10ஆம் இடத்துல இருக்கார். இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற கேது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கேது சார்ந்த தொழில் அப்படின்னா நம்ம
இந்த லாயராக இருக்கிறது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, மருத்துவத்துறை, இதில் எல்லாம் கூட ஷைன் பண்ணுறக்கூடிய அமைப்புகள் நல்லாயிருக்கும். இந்த செவ்வாய் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டால், அடிப்படையில் சுக்கிரன் கொஞ்சம் நமக்கு உறவுகள் சார்ந்த டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும்போது, செவ்வாயும் அங்கே போய் இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு உறவுகள் சார்ந்து ஒரு அன்ஈசினஸ் உருவாகும். அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், நம்ம சொந்த பந்தங்களில் ஏற்படக்கூடிய உறவாக இருக்கலாம். ஒரு அன்ஈசினஸ் உருவாகும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். செவ்வாய் சுக்கிரன் என்பது நம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான ஒரு செவ்வாயும் 6ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12ல் சேர்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் 12ஆம் இடம் இதனுடைய கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷத்தை கெடுக்குதுங்கிற வகையில் புரிஞ்சுக்கிட்டா போதும். பட் அது வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, பண வரவு சார்ந்து நன்மைகள் நடக்கும், நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ செவ்வாய் 27/12/2023 வரைக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ புதன் நமக்கு ஏற்கனவே நல்ல வலுவாக இருக்கிற வழியான லக்னத்திலேயே இருக்கிறபடினால சில ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்க, வெளிநாட்டு வேலையில் இருக்கவங்க, சில பேருக்கு பயணமே ட்ராவல்ஸை பண்ணிகிட்டே வேலை பார்க்குற இது இருக்கும். இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் நன்மைகள் நடக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறை, கட்டுமானத்துறை, அதே மாதிரி மருத்துவத்துறை, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த செவ்வாயினுடைய தன்மை நமக்கு பலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் சனியோட நட்சத்திரத்தில் போவார். அதாவது டிசம்பர் 27 முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாளில் சனி மாதிரி சுக்கிரன் செயல்படும் பொழுது, இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்குதுன்னு வைங்க. அந்த மாதிரி சமயத்தில் இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது சொந்த தொழிலையோ நம்ம ஒரு வளர்ச்சியை தடை பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். அதாவது மெயினாக ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த காலகட்டத்துக்கு சுக்கிரன் மட்டும் இப்போ நெகட்டிவாக இருக்கார். அப்போ சுக்கிரன் மலமலன்னு 3 நட்சத்திரத்தையும் மாற்றிட்டு வந்துடுவார். இப்போ 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அவர் கேட்டை நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்தில் வந்துடுவார். அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, புதன் நமக்கு நல்லா இருக்கார். இந்த அமைப்பில் சுயபலத்தை பெருக்கக்கூடிய வகையில் தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தான யோகமாகவும் இந்த குரு சூரியன் புதன் சுப விளைவை ஏற்படுத்தி நம்மளுக்கு நல்ல ஒரு இன்பத்தை தருகிறார்கள். அதே நேரத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கிற சனி நமக்கு தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார். தகவல் தொடர்பு மூலமாக அதில் புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய ஒரு கோர்ஸை படிச்சுக்கிட்டு அதில் டெவலப் ஆகிறது, இதெல்லாம் நமக்கு நடக்கும். 3ஆம் இடம் என்பது இடமாற்றம், வேலை மாற்றம், அதே போல் ஒரு ப்ராஜெக்டு மாற்றி செய்கிறது, இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்கும். அப்போ கான்ட்ராக்ட் லைனில் இருக்கவங்களும் உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கும் மிக நன்மைகள், சுயபலம் பெருகி வளர்ச்சி சீராக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.